இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஏஓ கியூம் அப்படிங்கிறவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்திருக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி. பிரம்ம சமாஜம் இதை தோற்றுவித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் தயானந்த சரஸ்வதி. வேதங்களில் மிக பழமையான வேதம் எது அப்படின்னா நமக்கு ரிக்வேதம். கராப்பா மக்களின் துறைமுகம் எது அப்படின்னா லோத்தல் தான் கராப்பா மக்களின் துறைமுகமாக இருந்திருக்கு. கராப்பா மக்கள் அறியாத மிருகம் எது அப்படின்னா குதிரை தான் அவங்க அறியாத மிருகமாக இருந்திருக்கு. கராப்பா மக்கள் அறியாத உலோகம் எது அப்படின்னா இரும்பு தான் அவங்க அறியாத உலோகமாக இருந்திருக்கு. ஆற்றங்கரை சமவெளி எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட்டன. இரட்டை ஆட்சி முறையை புகுத்தியவர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். இவர் தான் இரட்டை ஆட்சி முறையை புகுத்தியிருக்காரு. துணைப்படை திட்டத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு. இவர் தான் துணைப்படை திட்டத்தை உருவாக்கியவர்.